தனது குழந்தை பிறப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரருக்கு ஸ்ட்ரெச்சரில் அவருடைய மனைவி அஞ்சலி செலுத்திய துயரமான காட்சிகள் தான் இவை. மகாராஷ்டிர மாநிலம் சதாராவை சேர்ந்த ராணுவ வீரர் பிரமோத் ஜாதவ் தன்னுடைய மனைவியின் பிரசவ காலத்திற்காக விடுப்பு எடுத்து வந்துள்ளார். பிரசவத்திற்காக அவருடைய மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பைக்கில் சென்ற ராணுவ வீரர் பிரமோத் ஜாதவ் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். அடுத்த 1 மணி நேரத்தில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. மறைந்த பிரமோத்தின் உடலுக்கு ராணுவ மரியாதை அளிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையிலிருந்து ஸ்ட்ரெச்சரில் அழைத்து வரப்பட்ட அவருடைய மனைவி தன்னுடைய கணவரின் உடலை பார்த்து கதறி அழுதார். பிறந்து 8 மணி நேரமே ஆன பச்சிளம் குழந்தையும் தந்தையின் இறுதிச் சடங்கிற்கு கொண்டு வரப்பட்டு பிரியா விடை கொடுத்தது அங்கிருந்தவர்களை கலங்க வைத்தது. மேற்குவங்க மாநிலத்தில் சுகாதாரத்துறை பணியாளர்கள் 2 பேருக்கு நிபா வைரஸ் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வௌவால் அல்லது பன்றி மூலமாக பரவும் நிபா வைரஸ் மனிதர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தின் வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனையில் பணியாற்றி வந்த 2 பேருக்கு நிபா வைரஸ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இருவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு நிபா வைரஸ் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கு நிபா வைரஸ் பரவியது எப்படி என்பது குறித்து சுகாதாரத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்யும் என்று உறுதியளித்தார். மேலும் மாநில அரசுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வல்லுநர் குழுவை மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது. கனமழை காரணமாக குற்றாலத்தில் மெயின் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் காட்சிகள் தான் இவை. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் குற்றால மெயின் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனால அதிகமான தண்ணிகள் வருகின்றனால நாங்கள் ஏமாற்றம் திரும்பி போய் சபரிமலைக்கு வேற இடத்துல நீராடிட்டு சபரிமலைக்கு போய் செல்கிறோம். 5 அருவி புலியருவிகளில் மிதமான நீர்வரத்து உள்ளதால் அந்த அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2வது நாளாக இன்று மழை பெய்து வருகிறது. மழை நீடிக்கும் பட்சத்தில் சம்பா நெற்பயிர்கள் பதராக மாறிவிடும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதற்கிடையே காரைக்காலில் கனமழை காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் சாலையின் நடுவே தனியார் பேருந்து தீப்பிடித்து எரிந்த காட்சிகள் தான் இவை. புதுச்சேரியில் இருந்து பொள்ளாச்சிக்கு PKT டிராவல்ஸ் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்து நேற்று இரவு 10 மணிக்கு புறப்பட்டு சென்றது. முதலியார்பேட்டை 100 அடி சாலை மேம்பாலத்தை பேருந்து கடந்தபோது அதில் இருந்து தீப்பிடித்துள்ளது. இதுகுறித்து பின்னால் வந்த ஆட்டோ ஓட்டுநர் தெரிவித்ததைத் தொடர்ந்து பேருந்தை அதன் ஓட்டுநர் நிறுத்தினார். உடனடியாக பேருந்தில் இருந்த 20 பயணிகளும் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். சில நொடிகளில் பேருந்து முழுவதும் தீ பரவிய நிலையில் 2 வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் பயணிகளின் பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகின. பேருந்தின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் நாளை பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நாளை நடைபெறும் பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் நிலையில் இசையமைப்பாளர் GV பிரகாஷின் நிகழ்ச்சியை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பிரம்மாண்டமான அரங்கம் அமைக்கப்பட்டு நாளை பொங்கல் விழா நடைபெறுகிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார். இந்த விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா ஆகியோரும் பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் இன்று டெல்லி செல்கின்றனர். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இசையமைப்பாளர் GV பிரகாஷின் இசை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
பாசிஸ்டுகள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அண்ணா பற்ற வைத்த தீயை யாராலும் அணைக்க முடியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு மற்றும் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளின் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு வழங்கும் விழாவில் உதயநிதி பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் ஹிந்தி திணிப்பை தமிழ்நாடு எதிர்க்கும் என்றார். எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அண்ணா பற்ற வைத்த அந்த தீயை யாராலும் அணைக்க முடியாது. அந்த தீ இன்னைக்கு தலைமுறை கடந்து எரிந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் சமஸ்கிருத மொழிக்கு 2600 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது என்றும், ஆனால் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு வெறும் 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பாஜகவையும் அவர்களோடு வருபவர்களையும் ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் விரைவில் புதிய கட்சி சேர இருப்பதாக அதிமுக வேட்பாளர் நேர்காணலின் போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நேர்காணல் நடைபெறுகிறது. 3வது நாளில் விருதுநகர், கடலூர், நாகை, மயிலாடுதுறை, திருச்சி மாவட்டங்களில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தினார். அப்போது புதிய கட்சி ஒன்று விரைவில் அதிமுக கூட்டணியில் சேர உள்ளதாக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும், கட்சி கைநீட்டும் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய அனைவரும் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும் என்றும் இபிஎஸ் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் விவகாரத்தில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் ஆஜரான நிலையில் புதிய கட்சி ஒன்று அதிமுக கூட்டணியில் சேருகிறது என இபிஎஸ் பேசியதாக பரவும் தகவல் தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வப்பெருந்தகை, கூட்டணி ஆட்சி கிடையாது என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருப்பதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்தது குறித்து பதிலளித்தார். அவரவர்கள் ஒரு கருத்து இருக்கு, முடிவெடுக்க போகிறவர்கள் எங்களுடைய அகில இந்திய தலைமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையும் நாங்க பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஒரு குழு அமைச்சிருக்காங்க திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்குறோம். இந்த பேச்சுவார்த்தையில எல்லாமே சுமூகமா முடியும் என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து பேசிய அவர், கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த மாதிரி கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாப்பீங்க, வரும் தகவல். இப்ப நடக்கிறதும் காங்கிரஸ் ஆட்சி தான். காங்கிரஸ் ஒருபோதும் கொல்லைப்புற அரசியல் செய்யாது என்றும் செல்வப்பெருந்தகை கூறினார். தமிழ்நாட்டில் மதவாதிகளின் கொட்டம் ஒடுக்கப்படும் என்றும், இந்துத்துவ சக்திகளின் ஆணவம் அடக்கப்படும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சூளுரைத்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு, சாதி மத மோதல் தடுப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி கடந்த 2ஆம் தேதி வைகோ தனது சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கினார். திருச்சி மாவட்டம் தென்னூரில் வைகோவின் நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நடைப்பயணத்தின் நிறைவாக மதுரை ஒத்தக்கடை பகுதிக்கு நேற்று வந்தடைந்த வைகோவுக்கு அக்கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து மதுரை ஓபுளா படித்துறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய வைகோ, தமிழ் நிலத்தில் சாதி மத மோதல் கூடாது என வலியுறுத்தினார். இந்த தமிழகத்தில் மதவாதிகளினுடைய கொட்டம் ஒடுக்கப்படும், இந்துத்துவ சக்திகளினுடைய அக்கிரம ஆதிக்கம் தகர்க்கப்படும். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் எந்த மோதலும் ஏற்படக்கூடாது என்று நான் மீண்டும் வற்புறுத்தி சொல்லுகிறேன். நடைப்பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை எண்ணி மகிழ்ந்த வைகோ, இனி தனக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை என்று உணர்ச்சி பொங்க கூறினார். சமத்துவத்திற்காக 6000 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நிஜ ஹீரோ என நடிகர் சத்யராஜ் புகழ்ந்துள்ளார். வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தின் நிறைவு விழாவில் மதுரை எம்பி சு. வெங்கடேசன், நடிகர் சத்யராஜ், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேடையில் பேசிய சத்யராஜ் எம்ஜிஆர் பாடல் வரிகளை குறிப்பிட்டு வைகோவை பாராட்டினார். எப்படி சராசரி மக்களுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஹீரோவா தெரிவாங்களோ, சினிமாவில் இருக்கிற எங்களுக்கு பெரிய ஹீரோவா தெரியறவர் வைகோ தான். அதுல இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அது அவருக்கு சேர்த்தி பாடின பாட்டு தான். முன்னதாக பேசிய கவிஞர் வைரமுத்து வைகோவின் குரல் வளத்தை குறிப்பிட்டார். அவருடைய
உடம்பில் ஒரு தளர்ச்சி காணுகிறது, ஆனால் குரலில் தளர்ச்சி இல்லை. என் நண்பர் காளிமுத்து சொல்லுவார், மாடு இழைக்கலாம், கொம்பு இழைக்குமா? அவர் இழைக்கலாம், குரல் இழைக்குமா? அவர் தமிழ் இழைக்குமா? தமிழ்நாட்டை விட்டு மது வெளியேறாவிட்டாலும் மதுவை விட்டு தமிழர்கள் வெளியேற வேண்டும் என்று வைரமுத்து கேட்டுக்கொண்டார்.